இதுக்கு பேர் புங்கனூர் மாடுங்க. இது வந்து ஒரு 2.5 அடி ஹைட் வரணுங்க, ஒரு 3.5 அடி நீளம் வரணுங்க. நாட்டு மாடு மாதிரி துமிழ் இருக்கும், கொம்பு வந்திருக்குங்க. இது ரொம்ப சாதுவான குணங்க. இது வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து கோயில்ல அபிஷேகத்துக்கு ரொம்ப யூஸ் பண்றாங்க. இதனுடைய நெய் வந்து ரொம்ப மருத்துவ பயன்பாட்டுக்கு இருக்குது. பால், தயிர் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. புரதச்சத்து அதிகமா இருக்குது. ஃபேட், நல்ல ஃபேட், குட் ஃபேட் இருக்கிறது இருக்குது. வாங்கிட்டு வந்து ரொம்ப ஒரு 4 வருஷம் வளர்த்திருக்கிறோம். நிறைய பண்ணையில் ஒரு 10 மாடு வச்சிருந்தோம். நல்ல உறவினர்கள் கூட்டா தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் எல்லாம் மில்லு வச்சிருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஒரு ஃபேன்சிக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லபடியாக வச்சிருக்காங்க. இது வந்து 3 மாசம் சினையா இருக்குதுங்க. இதே வந்துங்க இது வந்து கொஞ்சம் 1/2 அடி ஹைட்டு அதிகமா இருக்குது. 3 அடி ஹைட்டா இருக்குங்க. இது 2.5 அடி ஹைட்டுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஊசி வந்து புங்கனூர் பியூர் ஊசி பேட்ச் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். இதுக்கு இதனுடைய கண்ணு வரப்ப எங்களுக்கு நல்ல பியூரிட்டி கிடைச்சிருங்க. இது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு, பாலெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி என்ன இருக்கு இந்த பால்ல மத்த மாடுகள்ல கிடைக்கிறது? இது வந்து எப்படின்னாங்க, மற்ற மாடெல்லாம் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. இது ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஒரு எருமை பாலுக்கு இருக்கிறது என்னவோ அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த எருமை பாலுடைய ஃபேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொழுப்பு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து கெடுதல் சொல்லுவாங்க. இது நல்ல இதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸ் மற்ற எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் வந்து இது புங்கனூர் தான் இதனுடைய பிறப்பு இடமுங்க. அது ஒரு ஊர் பேரா? அது ஒரு ஊர் பேர். மாவட்டத்தில். இப்போ காங்கேயம் காளை அப்படிங்கிறது வந்து எப்படி காங்கேயத்தில் அந்த காளைகளுடைய இனப்பெருக்கம் இருக்குதுங்களோ அந்த மாதிரி புங்கனூர்ல வந்து இந்த மாடு வந்து ஃபேமஸ். அதே மாதிரி வந்து இது வந்து திருப்பதி வெங்கடாசபதி கோயில்ல வந்து இந்த பால்ல தான் வந்து திருப்பதி வெங்கடாசபதி அபிஷேகம் பண்றாங்க. ஓ, அப்ப எத்தனை மாடு வச்சிருப்பாங்க? அங்க வந்து ஒரு கோசாலைன்னு மெயின்டைன் பண்ணி ஒரு 100 மாட்டுக்கு மேல இதுக்காக வச்சிருக்காங்க. தன்னார்வத்துல பண்றவங்க எல்லாம் அங்க போய் இந்த கோசாலையில மெயின்டைன் பண்றாங்க. அதையும் நாங்க பாத்துட்டு வந்தோம்ங்க. இந்த பால்ல தான் அந்த பால்ல தான் வந்து திருப்பதி வெங்கடாசபதிக்கு அபிஷேகம் பண்றாங்க. அவருக்கு உண்டான அமுது படைக்கிறது இந்த பாலுடைய இதை பண்றாங்க. அது சாமிக்கு தேவையான லட்டு அதனுடைய பிரசாதமுங்க. அது சாமிக்கு தேவையான லட்டு பண்றது இந்த பால், இந்த நெய்யில் பண்றாங்க. மற்ற பக்தர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் வேற நெய் பண்றாங்க. ஒரு 100-150 மாடு வச்சிருக்கோம். 100 மாட்டுக்கு மேல இருக்குங்க. 100 மாட்டுக்கு மேல இருக்குது. சாப்பிடுறது இதுக்கு இறையெல்லாம் அப்படி நார்மலா இங்க வந்து நம்ம மாட்டுக்கு, நாட்டு மாட்டுக்கு, காங்கேய மாட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே இதுல கொடுக்கலாங்க. எல்லாமே ஈஸியா எடுத்துக்கு. ஆனா ரொம்ப அதிகமா சாப்பிடாதுங்க. ரொம்ப குறைவா சாப்பிட்டு நல்லா கவுந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குங்க. தண்ணி குறைவா குடிக்கும். இது ஒரு மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நோயெல்லாம் இது தாக்காதுங்க. அதே மாதிரி ரொம்ப சாதுவா இருக்கு. இந்த மாடு வந்து இது வந்துங்க என்னன்னாங்க, இது பாத்தீங்கன்னா இது வந்து தலையிட்டுதுங்க. 2 வருஷம் தான் அது ஆச்சு. இப்போ ஒரு சமயம் வந்து பால் எல்லாம் வரும், மடி தொட்டைங்கன்னா எந்த விதமான இது இருக்காது. மற்ற நாட்டு மாடா மடி தொட்டை குதிக்கும், உதைக்கும், இதெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து பூஜை, இதுக்கு வந்து புது வீடெல்லாம் பூஜை பண்ணா இதை எடுத்துட்டு போறாங்க. முதல் வீட்டுக்குள்ள வந்து பசு போகணுங்கிறதுக்காக அதுக்கு இதை பயன்படுத்தி நிறைய பேர் ஆவலா கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு லட்சுமி கடாட்சியமா இருக்கிறதா ஒரு இதுங்க, ஐதீகங்க. இது ரொம்ப கொம்பு வந்து இந்த என்ன ஆகுனா, இப்போ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜுங்க. முன்னாடி வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வருங்க. இந்த கொம்பு வளர வந்து இப்ப முன்னாடி வளையுங்க. எவ்வளவு கொம்பு பாக்குறதுக்கு பயமா இருக்காது, ரொம்ப சாதுவா இருக்குங்க. காளைகள் வேணா இதனுடைய புங்கனூர் காளைகள் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதுவும் எல்லாம் ஒண்ணு நல்லா இருக்கு. குழந்தைய கூட கிட்ட போய் விளையாடலாம் போல. ஆமா, இதெல்லாம் எங்க குழந்தைங்க பாப்பாவெல்லாம் நிறைய விளையாடுவாங்க வச்சுட்டுங்க. யாரு வேணாலும் ரிலேட்டிவ் எல்லாம் வந்தா நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போவாங்க. எல்லாம் குழந்தைகள் லீவ்ல வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க.